வணக்கம் நம்பர்களே, இந்துக்கள் வெள்ளித்தினமணி வணக்கம். பதிவாக சப்போர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண சூப்பர் தான் ஜெய பட்டன் சப்போர்ட்டு. நன்றி. இப்போ பாருங்கள், அண்ணாமலை வருவாரா ஜெயிப்பாரா இப்படிலாம் நிறையா டாக்ஸ் போயிட்டுருக்கு. 20 சீட் கிடைக்குமா, 25% கிடைக்குமா, 400 வருமா, 350 370 மோடி தான் தெரிஞ்சு போச்சு. இங்கேயும் சீட்டு ஓப்பன் ஆக போகுது, கேரளாலையும் ஓப்பன் ஆகும். சவுத்தில் தெலுங்கானா ஆந்திரா உட்பட, ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தான் வரப்போகிறாரு. அங்கே சட்டசபைக்கு நடக்க போகுது. ஒரிசாவில் மீண்டும் நவீன் பட்நாயக் தான் வந்தாலுமே அவங்க பார்லிமெண்ட்டில் கிடைக்கும். அதான் ஒரிசா தெலுங்கானா வெஸ்ட் பெங்கால் காம்பன்சேட் ஆகி கிடைக்கும் ஜாஸ்தி சீட்டு. இது தெரிஞ்ச விஷயம். இப்படி இருக்கும்போது இவன் எப்படியாவது வர விடாமல் பண்ணுங்க, பையன் வரணும் அப்படி இப்படின்னு இந்த இந்தி கூட்டணிகிட்ட மன்றாடுற அப்படி ஸ்டாலின். என்ன இப்போ ஏற்கனவே சொன்னது மோடி இங்கே வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா களை எடுக்க போகிறாங்க. அது திமுக கேட்க வேண்டாம், கைப்பொன் கண்ணாடி மாதிரி வெட்ட வெளிச்சமாக எல்லா விஷயமும் இருக்குது. நீ என்ன தான் பிரசங்கத்தில் கொண்டா 1000 கோடி இறக்கினாலும் மக்கள் வெறுத்து போயிட்டோம், ஒன்றுமே செய்யலை. இவனுக்கு சம்பாதிச்சதான் எல்லாம் ஜாஸ்தி. பத்தாவதுக்கு மக்களை அலக்கடித்தது இல்லாமல் ட்ரக்கு வேறு. ஸோ இதெல்லாம் பார்த்தாங்கன்னாக்கா இதெல்லாம் ரெடியாக இருக்குது மேட்ரின் போது. இப்போ எப்பட்றா இது ஓவர்லுக் பண்ணுறதுன்னா முடியாது. நம்மளை தான் இது கடையில் விஜய் வேறு வந்தப்போ கிறிஸ்டின் ஓட்டு போய் நம்மகிட்டது அப்படின்ட்டு நடிகர் சிவகுமார் தான் இந்த ஊதராச்சு திமுகவுக்கு சொல்லி, அந்த சூர்யாவுக்கு என்ன இருக்குது எப்படி யாருன்னு தெரியல, ரசிகர்கள் எதாவது இருக்கும். அப்போது சூர்யா கட்சி ஆரம்பிக்க, இல்லை லாரன்ஸ் கட்சி ஆரம்பிக்கிறேன்ற அப்படி எல்லாம் ஆரம்பிக்க வேண்டியதாக விடிஞ்சிடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட் இல்லாமல் தமிழகத்தில் தான் ஏற்கனவே கட்சியெல்லாம் ஜாஸ்தி. என்ன போன தடவை இந்த மாதிரி ஏதோ பண்ணி தான் வர முடியும். பட் இனிமேல் முடியாது. ஏன்னா இங்கே விஜய் சிம்மன் அண்ணாமலை வைப்ரண்டாக வந்துட்டு அப்படி ஏடிங்கு எப்படி போய் செல்லா காசு ஆகுது, எங்கே ஒட்டுது, யார் எங்கே சேருவான்னு ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இவங்க பல தொகுதிகள் பாஜக வந்துருச்சுன்னா அதுலேயும் முக்கியமாக அண்ணாமலைக்கு ஒரு கௌரவமாக கேபினட் அந்தஸ்து பொறுப்பு கொடுத்தாலும் அதை செய்ய முடியும் ஒரு நாள். அதில் இருந்துக்கிட்டு இந்த தலைவர் பதவியிலேருந்து 26 வழி பண்ண முடியும். அதை பல வேலைகள் பண்ண முடியும். இப்போ வெறும் தலைவராக இருந்து பண்ணுறதை காட்டணும் அப்படின்னு டிசிஷன் எடுப்பாங்க. இல்லை நான் எம்பியாக இருந்து பண்ணுறேன் அப்படின்ற அவரோட இது. ஏற்கனவே எம்பியில் நீக்கிறதுக்கு இந்தவங்கெல்லாம் கொஞ்சம் வேலை பண்ணாங்கன்ற மாதிரி அது இன்னும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அண்ணாமலைக்கு நிகர் யாரும் இல்லை, மோடிக்கு நிகர் இல்லாத மாதிரி தமிழகத்தில் இல்லை. அப்படிங்கும்போது இந்த கட்சி என்ன ஸ்டேட்டஸ் ஆகுதுன்னு தெரில. 2 ஏக்கர் ஸ்டேட்டு தான் திமுகலேருந்து வெளில வந்தா அப்படின்னா ஏடிஎம்கே சுக்குன்னு இருக்கிறதுக்கு அது வேறு லெவலில் கொண்டு போகும். இன்னும் சில கட்சிகள் பாஜக நோக்கி வருவோம் கூட்டணிக்கு. அப்போ அவங்க இலக்கு அந்த மார்ஜின் கிராஸ் பண்ணுறது. இப்போது ஒரு 10+ தொகுதி வாங்கிட்டாலே உங்களுக்கு இவங்க அந்த தொகுதியில் வேலை செஞ்சு காமிச்சாச்சுன்னா 500 நாளில் சட்டசபை வரும்போது உங்களுக்கு நல்ல லீடிங் ஓரளவு எம்எல்ஏ வாங்கியாச்சுன்னா யாருமே இந்த என்டிஏ கூட்டணியெல்லாம் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடும். இன்னமும் காசை கொடுத்தா பிரசாதம் கிஷோர் பண்ணாக்க மக்கள் தானே ஓட்டு போடணும். மக்களை வெறுத்து போயிருக்கிறான். அன்றைக்கி ஏதோ கொஞ்சம் கலாட்டா பண்ணி இப்படி செட்ரேட் பண்ணி 10 வருஷம் போட்டான். அது எடப்பாடி தவிர கூட்டணியால் இனி கதையாகாது. எல்லா யங்ஸ்டர்ஸ் வந்தாச்சு. உதயநிதி யங்ஸ்டராக இருந்தாலும் அது சித்தாந்தம் முடிஞ்சு போன கட்சி, 100 வருஷம் பக்கம் ஆகுது. இனி வர யங்ஸ்டர்ஸ் அதை நோக்கி போக மாட்டோம். அது என்ன லட்சணன்றது தெரிஞ்சு போயிடுச்சு. ஏடிஎம்கே அதே கதை. ஸோ 26 புதிய களம், புதிய பாதை தான் பார்ப்போம். நன்றி. ஜெயின்.